வணக்கம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 5 புதிய அதிநவீன சொகுசு பேருந்து சேவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக உபேந்திர திவேதி பொறுப்பேற்பு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 31 குறைவு. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விற்பனை ரூபாய் 1809க்கு விற்பனை. விசிக சார்பில் செப்டம்பர் 17ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு. விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். விசாரணை அமைப்புகளை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துவதாக முழக்கம். இந்தியாவில் சிறப்பான சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏராளமான உள்ளூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், அந்நிய செலாவணியினை ஈட்டுதல் ஆகியவற்றில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியாவில் சிறப்பான சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு முக்கிய இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் பல வகையான சுற்றுலா தலங்கள், பழம்பெரும் திருக்கோவில்கள், இயற்கை எழில் கொஞ்சும் மலை மற்றும் வனப்பகுதிகள், அழகிய கடற்கரைகள் போன்ற பல்வேறு சுற்றுலா தலங்கள் பலதரப்பட்ட சுற்றுலா பயணிகளையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது. இத்தகைய பெரும் வாய்ப்புகள் அடங்கிய சுற்றுலா துறையை மேம்படுத்திட தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பயண திட்டங்களை மேற்கொள்ளும் வகையில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 35 இருக்கைகள் கொண்ட 4 பேருந்துகள் மற்றும் 18 இருக்கைகள் கொண்ட 1 பேருந்து என 5 புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகளில் நீண்ட தூரம் மற்றும் நீண்ட நாட்கள் சுற்றுலா பயணம் மேற்கொள்ள குளிர்சாதன வசதி, மிதவை அமைப்பு வசதி, வாகனத்தின் இருப்பிடத்தை அறிய GPS கருவி, வைஃபை வசதி, ஒவ்வொரு இருக்கையிலும் போன் சார்ஜ் செய்யும் வசதி, 35 பயணிகளும் நீண்ட நாள் பயணத்திற்கான தங்கள் பொருட்களை தாராளமாக வைத்துக் கொள்ள மிக பெரிய அளவிலான பொருட்கள் வைப்பு வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன், சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவர் டாக்டர் க. மணிவாசன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த உபேந்திர திவேதி இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த உபேந்திர திவேதி ராணுவத்தின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். இந்திய ராணுவத்தின் தளபதியாக இருந்து வந்த மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. அதனை அடுத்து புதிய ராணுவ தளபதியாக உபேந்திர திவேதி நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் இந்திய ராணுவத்தின் 30வது தளபதி ஆவார். குறிப்பாக இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றியவர். கடந்த 1984இல் ஜம்மு காஷ்மீர் காலாட் படையின் 18வது படைப்பிரிவில் தனது ராணுவ சேவையை தொடங்கிய உபேந்திர திவேதி பின்னர் அந்த படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கினார். கடந்த 39 வருட காலமாக ராணுவ சேவை ஆற்றி வரும் அவர் பல்வேறு படை பிரிவுகளில் தலைமை பதவி உட்பட பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். இறுதியாக கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய ராணுவத்தின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது தலைமை தளபதியாக பதவியேற்றுள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 31 குறைந்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப நிர்ணயித்துக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது. அதே போல சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்கின்றன. ஒவ்வொரு மாதமும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இந்த விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ரூபாய் 31 குறைந்து
1809.50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து 4வது மாதமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் 818.50 காசுகளுக்கு நீடிக்கிறது. விசிக சார்பில் செப்டம்பர் 17ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை மேலவளவு படுகொலை 27ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவிடத்தில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் நடந்து வருகின்றன. கள்ளச்சாராய மரணங்களுக்கு அரசு மதுபானங்கள் தீர்வு அல்ல. மாநில அரசு மட்டுமின்றி மத்திய அரசும் மதுவிலக்கு கொள்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும். தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தினால்தான் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும். முழு மதுவிலக்கு கொள்கையில் விசிக உறுதியாக உள்ளது. பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி விசிக சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட உள்ளது. இது பெண்கள் மூலம் நடத்தப்படும் என்றும் விரைவில் இடம் அறிவிக்கப்படும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். விசாரணை அமைப்புகளை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். 3வது முறையாக பதவியேற்றுள்ள பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதில் 27ஆம் தேதி நடந்த இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மறுநாளே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்குவதாக இருந்தது. ஆனால் நீட் தேர்வு முறைகேடு குறித்து முதலில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கினர். இது தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸும் அளித்திருந்தனர். எனினும் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் தொடங்கியது. பாஜக எம்பி சுதான்ஷா திரிவேதி இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசினார். பின்னர் பாஜக எம்பி கவிதா பதிதார் மற்றும் 9 உறுப்பினர்கள் பேசினர். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் இன்று மீண்டும் இரு அவைகளிலும் தொடங்குகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விசாரணை அமைப்புகளை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துவதாக கூறி முழக்கத்தில் ஈடுபட்டனர். மக்களவை, மாநிலங்களவை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் அரசியல் ஆதாயத்திற்காக சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னதாக நீட் தேர்வு முறைகேடு மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்ததாக குறித்து விவாதிக்க கோரி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இன்றைய கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிதாக நிறைவேற்றப்பட்ட 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. 150 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் இருந்த ஐபிசி, சிஆர்பிசி சட்டங்கள் நீக்கப்பட்டு பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா என்னும் குற்றவியல் சட்டங்களை பாஜக கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது. புதிதாக நிறைவேற்றப்பட்ட 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. முன்னதாக தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எழுதியிருந்த கடிதத்தில் மத்திய அரசின் 3 சட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க தங்களுக்கு அவகாசம் தரப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் இந்த 3 சட்டங்களும் எந்த ஆலோசனையும் இல்லாமல் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும், நிறைவேற்றப்பட்ட புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மாநில அரசுகளுக்கு சில சிக்கல்கள் உள்ளது என்றும், எதிர்க்கட்சிகளின் பங்கேற்பு இல்லாமலேயே புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என சட்டங்களின் பெயர்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் பெயரிடப்பட்டுள்ளன. சட்டங்கள் ஆங்கிலத்தில் இருப்பது கட்டாயம். சட்டங்களில் சில அடிப்படை பிழைகள், முரண்பாடுகள் உள்ளது என தெரிவித்த முதலமைச்சர் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இன்று அமலுக்கு வந்ததோடு டெல்லியில் முதல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் சாலையோர வியாபாரி மீது முதல் குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி கம்லா மார்க்கெட் பகுதியில் சாலையோர கடை நடத்தி வந்த ஒருவர் பாதசாரிகளுக்கு இடையூறாக நடந்து கொண்டதாக
பாரதிய நியாய சன்ஹிதா என்னும் புதிய குற்றவியல் சட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம்பூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த பெண் காவலரின் குடும்பத்தினருக்கு அவருடன் பணியில் சேர்ந்த பெண் காவலர்கள் ஒன்றிணைந்து நிதி உதவி வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அகரம் பகுதியை சேர்ந்தவர் பரிமளா. இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் மற்றும் ஆண் பிள்ளைகள் உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் தலைமை காவலராக பணியாற்றி வந்த போது கடந்த 17ஆம் தேதி அன்று பணி முடித்துவிட்டு தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து பெண் தலைமை காவலர் பரிமளாவுடன் 2003ஆம் ஆண்டில் ஒன்றாக காவலர் பணியில் சேர்ந்த பெண் காவலர்கள் ஒன்றிணைந்து நமக்குள் ஒன்றிணைவோம் நமக்காய் ஒன்றிணைவோம் என்ற நோக்கத்தில் பரிமளாவின் பெண் பிள்ளை மற்றும் ஆண் பிள்ளையின் பெயரில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான KVP அஞ்சலக வைப்பு தொகை பத்திரங்கள் மற்றும் அசல் ரசீதுகளையும் 1,96,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பரிமளாவின் குடும்பத்தினரிடம் வழங்கினர். வேலூர் மாவட்டத்தில் இன்று முதல் விட்டமின் A உயிர்ச்சத்து திரவம் அளிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் நகர சுகாதார நிலையத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் குழந்தைகளுக்கு விட்டமின் A குறைபாடு தடுப்பு திட்ட முகாம் இன்று துவங்கப்பட்டது. இன்று முதல் விட்டமின் A திரவம் அளிக்கும் இம்முகாம் 31 நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் துணை சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் மூலமாக சுமார் 1.2 லட்சம் குழந்தைகளுக்கு விட்டமின் A திரவம் வழங்கப்பட உள்ளது. இவருடன் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், 2வது மண்டல மாநகராட்சி குழு தலைவர் நரேந்திரன் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். 5 வயதிற்கு உட்பட்ட 1,02,000 குழந்தைகளுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் வைட்டமின் A உயிர்ச்சத்து இன்று வழங்கப்படுகிறது. இந்த PHCயில் இந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய அனைத்து அங்கன்வாடி மையங்கள், PHC மற்றும் துணை சுகாதார HSC ஹெல்த் சப் சென்டர் அனைத்து இடங்களிலும் இந்த ORS கரைசல், விட்டமின் A போன்ற மருந்துகள் வழங்கப்படும். எவ்வளவு பேருக்கு? 1,02,000 குழந்தைகள் தர்மபுரி மாவட்டத்தில் 1613 இடங்களில் விட்டமின் A திரவம் வழங்கும் முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் கி சாந்தி தொடங்கி வைத்தார். தர்மபுரி மாவட்டத்தில் 1613 இடங்களில் இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை விட்டமின் A திரவம் வழங்கும் முகாம் நடக்கிறது. இந்த முகாம்களில் 6 மாதம் முதல் 5 வயது வரை உள்ள 1.31 லட்சம் குழந்தைகளுக்கு விட்டமின் A திரவம் வழங்கப்பட உள்ளது. வளரும் நாடுகளில் சத்து குறைபாட்டினால் குழந்தைகளின் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வருகிறது. விட்டமின் குறைபாட்டினால் கண் பார்வை குறைபாடு அதிகம் ஏற்பட்டு வருவது தெரிந்ததை அடுத்து விட்டமின் A திரவம் மற்றும் மாத்திரை வழங்கப்படுகிறது. குடியாத்தம் அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை 1 மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த TP பாளையம் கிராமத்தில் ஆனந்தன் என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். இவர் சுமார் 5 மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். அவருக்கு சொந்தமான பசுமாடு விவசாய நிலத்தில் மேய்ச்சலின் போது விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. கிணற்றில் பசுமாடு அலறல் சத்தம் கேட்டு அவர் வந்து பார்த்தபோது பசுமாடு கிணற்றில் உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். குடியாத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றில் இறங்கி கயிறு கட்டி பொதுமக்கள் உதவியுடன் டிராக்டர் மூலம் பசுமாட்டை சுமார் 1 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டனர். பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினரை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். வேட்டமங்கலம் அருகே மயானத்திற்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் சடலத்தை தட்டு தடுமாறி கொண்டு செல்லும் அவல நிலை உள்ளதால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் வேட்டமங்கலம் அருகே அமைந்துள்ள வடுகப்பட்டி பகுதியில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கிராமத்தில் இருந்து சுமார் 700 மீட்டர் தொலைவில் இந்த மயானம் உள்ளது. மயானத்திற்கு செல்வதற்கு சரியான சாலை வசதி இல்லாமல் உள்ளது. இதனால் கிராமத்தில் ஏதேனும் இறப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தால் சடலத்தை ஒரு வழி பாதையில் சுமந்து செல்லும் அவல நிலை தொடர்ந்து வருகிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பல்வேறு முறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது.
இந்த நிலையில் தமிழக அரசு உடனடியாக சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்வதற்கான சட்ட மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி திருப்பூரில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் இந்திய சாட்சிய சட்டத்தையும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்ததற்கு விரோத ஒன்றிய அரசை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு திருப்பூர் பார் அசோசியேஷன் தலைவர் KN சுப்பிரமணியன் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் மத்திய அரசு ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களின் சட்டத்தை திருத்தம் செய்வதை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் அருகே துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பரதராமி அடுத்த குரம்பூர் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி சமேத தர்மராஜா கோவிலில் சுமார் 70 ஆண்டுகளாக துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதேபோல் கடந்த 29ஆம் தேதி தொடங்கி 10 நாட்களாக அர்ஜுனன் தபசு, திரௌபதி திருக்கல்யாணம், பாண்டவர் பிறப்பு, கண்ணன் தூது, அரவான் கடபாலி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காட்பாடி அருகே கம்மவார் புதூரில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கம்மவார் புதூர் கிராமம் உள்ளது. அங்குள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவிலில் அக்னி வசந்த உற்சவ மகாபாரத விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தனர். இவ்விழாவில் காட்பாடி, கம்மவார் புதூர் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நைஜீரியாவில் போகோ ஹராம் தீவிரவாத குழுவின் பெண்கள் பிரிவு நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் சுமார் 18 பேர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள நைஜீரியாவில் போகோ ஹராம் தீவிரவாத குழுவின் பெண்கள் பிரிவு நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் சுமார் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்த நாட்டின் வடக்கு பகுதியில் திருமண விழா, மருத்துவமனை மற்றும் துக்க வீடு என பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியின் நகரமான குவோசாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற திருமண விழா கொண்டாட்டத்தில் முதல் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அடுத்த சில நிமிடங்களில் பொது மருத்துவமனையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். 5 புதிய அதிநவீன சொகுசு பேருந்து சேவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்திய ராணுவத்தின் புதிய தளபதியாக உபேந்திர திவேதி பொறுப்பேற்பு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் 31 குறைவு. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விற்பனை ரூபாய் 1809க்கு விற்பனை. விசிக சார்பில் செப்டம்பர் 17ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு. விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். விசாரணை அமைப்புகளை ஒன்றிய அரசு தவறாக பயன்படுத்துவதாக முழக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.